திருக்குறள் 103. குடி செயல் வகை. குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்ய சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயல்வது பெருமையானது. அறிவுடன் செய்யும் முயற்சி உடைய செயலால் ஒருவனது குடிப்பெருமை உயர்ந்து விளங்கும். என் குடிப்பெருமையை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு ஊழ் என்று சொல்லப்படும் விதி தானே முன்வந்து துணை செய்யும். குடிப்பெருமையை உயரச் செய்யும் செயலை விரைந்து முயன்று செய்தால் அச்செயல் தானே நிறைவேறும். குடிப்பெருமையை உயரச் செய்யும் ஒருவனை உலகத்தார் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர். தான் பிறந்த குடியை ஆளும் சிறப்பை தனக்கு உண்டாக்கிக் கொள்வதே ஒருவனுக்கு நல்ல ஆண்மை ஆகும். போர்க்களத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் அஞ்சாத வீரனைப் போல் குடியை ஆளும் ஒருவனுக்கு பொறுப்பு உள்ளது. குடி உயர்வதற்கான செயல் செய்ய கால நேரம் என்று ஒன்று இல்லை. சோம்பல் கொண்டால் குடிப்பெருமை கெட்டுவிடும். குடிக்கு வரக்கூடிய குற்றத்தை வரவிடாமல் முயலும் ஒருவனுடைய உடம்பு எத்தனை துன்பங்களையும் தாங்கும் வலிமை உடையதாகும். துன்பம் வந்தபோது தாங்க வல்ல நல்ல ஆள் இல்லாத குடி கோடரியால் வெட்டப்பட்ட மரத்தைப் போல விழுந்துவிடும்.